சார் வணக்கம் சார். பேர் சொல்லுங்க சார். வணக்கம். என் பேர் வெங்கடபதி. கொத்தூர் வில்லேஜ், மதுரை போஸ்ட், திருத்தணி தாலுக்கா. எங்கள் ஊரில் வந்து நான் வந்து அவக்கடா சாகுபடி பண்ணியிருக்கேன். ஒரு 50 செடி வச்சுருக்கேன். இந்த செடிக்கு வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு சார். 3 வருஷம் ஆச்சு. இந்த வருஷம் தான் ஒரு 50 காய் காய்ச்சுது. ஹார்வெஸ்டிங் ஆயிடுச்சு. இந்த இப்போ ஒன்று வந்துருக்கு. நல்லா இது வந்துச்சு. இது என்ன சார்? அவகடாங்களா? அவக்கடா சாப்பிட்றப்பமா இல்லை மருத்துவ குணமா சார்? மருத்துவ குணம்னா கரெக்டாக தரல. இது ஜூஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எந்த ஜூஸ் சாப்பிட மொத்த பார்த்தாலும் இது இருக்கும். தமிழ் சப்போட்டா இதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி. ஆமா அதே மாதிரி தான். இது வந்து தமிழ்ல வந்து வெண்ணெய் பாயம்ன்றாங்க. இதோடைய எனக்கு தெரிஞ்சு இது என்ன, எல்லா ஃப்ரூட் நம்ம சாப்பிட்டா நமக்கு கொய் போயிடும். இந்த ஃப்ரூட் நம்ம எவ்வளவு சாப்பிட்றோமோ அந்த பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். ஆமா, இது சயின்டிபிக் இதுவா எல்லாம் டாக்டர் சொல்லுவாங்க இது இந்த ஃப்ரூட் சாப்பிட சொல்லிட்டு. ஆனா இது டேஸ்டே இருக்காது. நம்ம ஏதாவது ஜூஸ் போட்டு நம்ம எப்படி சாப்பிடணும்னா, இப்போ அமெரிக்காவில் எங்க பசங்களை என்ன பண்றாங்கன்னா, காலையில வந்து நல்லா கட் பண்ணி இது எடுத்துட்டு வெங்காயம், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரூட்டாக இதை மார்னிங் சாப்பிட்றாங்க இது. ஆமாம், அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அது முன்னாடி நம்ம எல்லாம் ஜூஸ் தான் சாப்பிடுவோம். இது ஜூஸ் வேணாம், நீ இப்படி சாப்பிடு. ஜூஸ் போட்டால் நீங்கள் அதில் பால் ஊற்றி சுகர் போடுவாங்க, நீ இது சாப்பிடுன்றாங்க. அடுத்த வருஷம் நல்லா வரும். இந்த வருஷம் ஒரு 10 காய் தான் இருக்கு பாருங்க. 400 கிராம் இருக்கு சார். இது ஒரு ஃப்ரூட்டு 350 400 கிராம் இருக்கும். ஆனால் நம்ம ஏரியாவில் எங்கேயுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல இது ஒன்று தான். நான் வேற எங்கேயும் யாருமே பார்க்கல. இப்போ பார்த்தேன், ஒருத்தது 4 மாதம் ஆயிருக்கு வச்சிருக்காரு. அவருக்கு தெரியல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எந்த காசு இருக்குன்னு அவர் நம்ப மாட்டேன். அவர் இல்லை சார், இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். நான் எதுவுமே பண்ணல. இது சும்மா வச்சா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரேக்கு எதுவுமே பண்ணல. நிறைய ஃப்ளவர் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையல் பார்த்துலாம் எப்படி வருது, எவ்வளோ இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 50 காய் நின்றுது. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் இதில் நிறைய கிராஃப்டிங் பண்ணிட்டு போகிறேன் சார். ஹேர்லைங் பண்ணுவேன். கிட்டத்தட்ட இன்னொரு 10 நாள் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஹேர்லைங் பண்ணிடுவேன். இந்த கிழக்கு, இந்த கிழக்கு இதில் எத்தனை பிரான்ச் இருக்கோ ஹேர்லைங் பண்ணிடுவேன். நிறைய இருக்கு சார். இதுல இருக்கிறதுலவே கம்மி வெரைட்டி ரேட் கம்மியாதுன்னா இதுதான். வெஸ்ட் இண்டியன் கிரீன் பல்ப் பண்றாங்க. இது எந்த இடத்துல வச்சாலும், எவ்வளோ வெயில்ல வச்சாலும் இது வரும். மீதி ஹேஷ் இருக்கு, பிங்கட்டன் இருக்கு. அதெல்லாம் செடியே காஸ்ட்லி. இது செடி வந்து வேற 150 ரூபாயில 200 ரூபாய் வரும் செடி. இது ஹைட் பொறுத்து. ஆனா பிங்கட்டன்றது 500 ரூபாய். இது கம்மி ரேட்டு 500 ரூபாய் கம்மி ரேட்டு. இது அது நம்ம கொஞ்சம் ஹைட்டா வேணும், 2 அடி 3 அடி ஹைட் வேணும், 2000 ரூபாய் வரும் சொல்லுவாங்க. அதுல வந்து ஹேஷன் இருக்கு, பிளாக். அது 1000 ரூபாய் மேலோட செடி. அது காயே வந்து அப்படியே கருப்பா இருக்கும். காய் வந்து கருப்பா இருக்கும். இது 150 ரூபாய் கிலோ போச்சுன்னா அது 1000 ரூபாய் கிலோ போகுது. நம்ம குறைய வராது. பெங்களூர்ல தான் வரும். அது நம்ம ஏரியால எங்க ஒசூர் பெங்களூர் தான் வரும். அது நம்ம ஏரியாவுக்கு செடி தான் நிற்கும். பாத்துருக்கேன். போயிட்டு பார்த்தேன். பார்த்துட்டு 4-5 இடத்துல பார்த்துட்டு தான் இது சஜஷன். அவகேடா இது வந்து வெஸ்ட் இண்டியன் கிரீன் சார். இது வெஸ்ட் இண்டியன் கிரீன் சார். இதுல இன்னொன்னு என்ன எப்படின்னா, இது இப்ப இன்னும் இது பயமாய் ஊந்துச்சு சார். இப்ப இது இருக்குல்ல சார், இது இன்னும் ஒரு மாசம் அப்படியே வச்சு வைக்கலாம். எப்படி ஹார்வெஸ்டிங் பண்ணலாம்ன்றது வந்து இது பாருங்க. புல்லா வந்துச்சுல்ல. மாங்காய் வந்து நமக்கு கொஞ்சம் அந்த நம்ம சாப்பிட்ற ஸ்டேஜ் வந்து புல்லியா வரும். இது புல்லு வந்தா 1 மாசம் அப்படியே செடியில வச்சு வைக்கலாம். ஒண்ணுமே உயிராது. இது ஏன் வந்ததுன்னா, மேல ஒரு மரம் வந்து அந்த கிளை வந்து டேமேஜ் ஆகிதான் வந்தது. நான் இது பார்த்தேன் சார். பார்த்துட்டு அவங்க சொல்லதுதான், நீ 1 மாசம் வரை வச்சு வைக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. அதனாலதான் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணலாம் இதுன்னு சொல்லிட்டு. டிராகன் இன்டர் கிராப்ல வச்சிருக்கேன். தனி பயிரம் தான் வச்சிருக்கேன். 50 செடி வச்சிருக்கேன் சார். 50 இதோட ஹைட் எல்லாம் இருக்கு. அந்த 50ல வந்து அங்க ஒரு 3 செடி ஃபிளவர் இருந்தது. ஆனா அதுல நிக்கல. ஃபர்ஸ்ட் டைம் எதுவுமே நிக்காது. இப்போ இந்த வருஷம் நிக்கும். அது 2 வருஷம் ஃபுல் ஆச்சு. 3வது வருஷம் ஆகும் சார். சார் இது செடி நம்ம எடுத்துக்கும் போது எவ்வளவு செடி நம்ம எடுத்தும் போது இவ்வளவுதான் இருக்கு சார் செடி. இந்த 3 வருஷத்துல எவ்வளவு பெருசா இருக்குங்களா? ஆமா நல்ல வளர்ச்சி சார். இங்க ஸ்ப்ரிங்க்லர் தண்ணி தெளிது இல்ல, அதனால செடி நல்லா வந்துச்சு. அது ட்ரிப் கூட போகலாம் சார். சார் வருது சார். நான் இப்போ இந்த மாதிரி செடி எடுத்து வந்து நான் அங்கே பாக்கெட்ல போட்டிருக்கேன்ல, எவ்வளோ ஹைட் வந்துச்சு பாருங்க. 4 மாசத்துக்கு வரும் சார். 3 வருஷம் இதே கம்மி சார். அங்கே இன்னும் மரமா இருக்கு. ஆமா, மரமா இருக்கு. ட்ரிப்பு போட்ட தண்ணி எப்பவுமே போகும் சார். அதுக்கு நம்ம சாப்பிட்றது சாப்பாடு எப்படியோ, லிக்விட் சாப்பிட்டா எப்படியோ அது மாதிரி ட்ரிப்பு
அதுல டிப்பு எப்பவுமே இதாகும். சரி, இதுல இயற்கை உரங்கள் எதனா கொடுக்குறீங்களா அது வளர்ச்சிக்கு? இதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை சார். நான் போய் பார்த்த இடத்துல ஸ்ப்ரேக்கு எதுவுமே வேணான்றாங்க அவங்க. எருவு கொட்டு வெர்மி கம்போஸ்ட் தான் நிறைய போடு, இல்லை மாட்டு சாணம் ஆட்டு சாணம் அது போடு, ஃபுல்லாக போடு, நல்லா ஈல்டு வருது. நான் போய் பார்த்தேன் சார். ஒரு செடி அப்படியே கிளையெல்லாம் வளைஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு காய்க்குது அது. ஆனால் நம்ம ஏரியாவில் எப்படின்னு தெரியல. நான் போனதெல்லாம் கிட்ட சார், சித்தூர் வருது அந்த பக்கம் தாண்டி. அவங்க வந்து பெங்களூர் கிட்ட வருது இல்லை, பழமநேரம்னாவே பெங்களூர் பழமநேரிலேருந்து பெங்களூருக்கு ஒரு 100 கிலோமீட்டர் வராது, 80 அப்படிதான் வரும். அது கிட்ட வருது அவங்களுக்கு. அந்த கிளைமேட் பார்க்கலாம். ஏதோ ஒன்று இதுவரை எதுவுமே இல்லை சார். பூச்சி இல்லை சார், யாருமே இல்லை. அந்த கிளைமேட்ல அவங்க பூச்சிலாம் நமக்கு வரா சார். அவங்களே ஜில்லுன்னு இருக்கு, சில் கிளைமேட்ல அங்கதான் பூச்சி அதிகமாக வரும். பூச்சி அவங்களுக்கு எதுவுமே இல்லை. இதுவே பண்ணிருக்காங்க. இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செடி வச்சு எவ்வளவு மகசூல் எடுக்கறாங்க கேட்டீங்களா? ஆமா சார், இது 15 வச்சா 250 செடி வரும் சார் ஒரு ஏக்கருக்கு. மகசூல் எவ்வளவு எடுக்கறாங்க அவங்க? இதுவரை கரெக்டா யாரும் இது பண்ணல. பயந்து ஒரு ஏக்கர் 6 ஏக்கர் கொஞ்சம் வச்சு ட்ரையல் பார்த்து. பெங்களூர்ல அவங்க யாரும் பார்த்தது இல்லை. நான் கொஞ்சம் இந்த பக்கம் பழமநேரம் அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. என்ன மாதிரி தான் இப்போ 50 செடி வச்சு இந்த வருஷம் 2 செடி தான் காய்ச்சது இருந்து. அது மாதிரி கொஞ்சம் ட்ரையல் பார்த்துக்கிட்டு வச்சுன்னு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க சார். இனிமேல் பார்த்தா தான் உங்களுக்கு தான் தெரியும். ஆமா, இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் தான் வரும். வந்து இப்போ இவ்வளவு 3 வருஷம் பராமரிச்சு இதுல நடுவில் எதனா இந்த கபாத் பண்றது அந்த வேலைக்கு எதனா பண்ணி? இதுவரை எதுவும் பண்ணல சார். மரம் இவ்வளவு ஹைட் போகுது, அதனால பிரச்சனை, காய் பறிக்கலாம் இல்லை, ஒன்றும் இல்லை சார். நம்ம இப்போ ஹார்வெஸ்டிங் இதெல்லாம் இருக்கு சார். நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கெல்லாம் ஒரு இது மாதிரி விட்ட கட் பண்ண இங்கே நம்ம இது பண்ண ப்ரெஸ் பண்ண கட் ஆகிற மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படி வலிச்சா அப்படியே லாக் ஆகி கட் ஆகிற மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. இப்போ பண்ணல. நம்ம ஒரு தோப்பா இருந்தா கவத் பண்ணிடலாம். 1-2 செடி வந்து நம்ம ட்ரையல் தானே பாக்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்க 50 செடி வச்சா 50 செடி வந்து எதுவுமே கையை வைக்கல இதெல்லாம். ஆனா பண்ணலாம். ஹைட் அவ்வளோ ஹைட் போனா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஷார்ட் பீரியட்ல வந்து குறிக்க காலத்துல வந்து ஹைட் வந்துச்சுன்னா வேர் நல்லா போகணும். மேல நீங்க கட் பண்ணா வளராம விட்டா கொஞ்சம் செடி கனமா வந்து வேர் போகும். அது இந்த வருஷம் காத்துக்கிட்டு வந்தா சாயத்துக்கு சான்ஸ் அவ்வளோ ஹைட் போயிருக்குது. அதனால வெட்டி இப்போ அவகோடா வந்து நட்டுருக்கீங்க, வந்திருக்கு, காய் வந்திருக்கு. இது அவகோடா பண்ணலாமா? நல்ல லாபம் தரக்கூடிய பயிரா இது? பண்ணலாம் சார். பண்ணி லாபம் எடுத்துக்கலாம்? இல்ல சார், நான் பார்த்ததெல்லாம் பெங்களூர் கிட்ட ஒசூர் கிட்ட தான் பார்த்துருக்கேன். நல்ல லாபம் எடுக்கிறாங்க. நல்லா இருக்கு அவங்களுக்கு. நம்ம கிளைமேட் வேற மாதிரி இருக்குல்ல. இந்த வெரைட்டி வந்து ஆந்திரால வச்சிருக்காங்க. நான் போன்ல தான் பேசியிருக்கேன் அவங்க கிட்ட. நல்லா ஈல்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. என்னதான் நம்ம நேரில் போய் பார்க்கணும்ல. என்ன ஈல்டு வந்ததுன்னு கேட்டீங்களா சார்? அவர் 4வது வருஷம் இப்போ போன வருஷம் நல்லா வந்ததுன்னு சொன்னாரு. அவங்க ஃபார்ம்ல வந்து 150 ரூபாய்க்கு எடுத்து போயிருக்கான்னு சொல்லியிருக்காரு. கிலோ 150 ரூபாய் எடுக்கிறேன். ஆமா, அவ்வளோ தேவையில்லை சார். 100 ரூபாய் எடுத்து போதும். ஏன்னா இது ஜனவரி போய் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 3 வருஷம் ஆகும். நீங்க நம்ம நெட்ல செக் பண்ணா தெரியாது அவகடா என்ன இந்த ஃப்ரூட் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னா அது கரெக்டா இதாகும். அவ்வளோ பெனிஃபிட் எல்லாம் இருக்கு அதுக்கு. அப்ப இது வந்து தைரியமா பண்ணலாம். பண்ணிருக்கீங்க? நான் பண்ணின்னு இருக்கேன். ஆமா சார். கேட்டுக்களுக்கு வந்து அவகோடா அப்படின்ற ஃப்ரூட்டை பத்தி சொல்லியிருக்கீங்க. தமிழ்ல வெண்ணெய் பழமா சார்? வெண்ணெய் பழம். என்ன இது சொல்லிக்கிறது? இது கிரீன் சவுத் வெஸ்ட் இந்தியன் கிரீன் சார். இது வெஸ்ட் இந்தியன் கிரீன். ஆமா, காமிச்சிருந்தீங்க. கேட்டுக்களுக்கு நிறைய விஷயம் அவகோடா பத்தி சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார்.